வணக்கம். நான் இன்றைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் குழம்பு செய்து காட்ட போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ விள மீன் எடுத்து வச்சிருக்கிறேன், 1 தக்காளி பழம், 2 வெங்காயம், சிவப்பு மிளகாய் 1, அதுக்கு பதிலாக உங்களுக்கு விரும்பினால் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம், உங்கள் உரைப்புக்கேற்ற போல. 1/2 ஸ்பூன் நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, உள்ளி 5 எடுத்திருக்கிறேன், புளியும் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், உங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தக்காளி பேஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், நான் அப்படியே எடுக்கையில் உங்களுக்கு சமைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். மிளகாய் பவுடர் 3 கரண்டி, அடுத்தது மஞ்சள் 1 கரண்டி, உப்பு எடுத்திருக்கிறேன் 1.5 கரண்டி, அடுத்தது 3 கரண்டி தேங்காய் பவுடர், 4 கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன், 700 மில்லிலீட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன். இனி நான் எப்படி கறி வைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன், தேங்காய் எண்ணெயையும் விட்டு வெங்காயத்தையும் சிவப்பு மிளகாயையும் போட்டு வதக்க வேணும். கொஞ்ச நேரம் வதக்க வேணும். வதக்கிய பிறகு பெருஞ்சீரகத்தையும் போட்டு வதக்கணும். பிறகு விளமீனையும் போட்டு மஞ்சள் தூளையும் அத்தோடு போட்டு பிரட்டி விட போகணும். ஆனால் குறைந்த அடுப்பில் தான் நீங்கள் மீனை பிரட்டி விடணும். அதுக்கு பிறகு தக்காளி பழ பேஸ்ட்டையும் அளவாக போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்க தெரியும். அதற்கு பிறகு மிளகாய் பவுடரையும் போட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் விட்டு காணாதக்கு தண்ணியும் நான் விட்டிருக்கிறேன். உங்களுக்கு வத்தல் குழம்பா வேணுமென்றால் குறைத்து விடலாம், குழம்பு கறியாக வேணுமென்றால் கொஞ்சம் கூட விட்டு நீங்கள் அதுக்கேற்ற போல் தண்ணியை விடலாம். அதோடு சேர்த்து உப்பையும் போட்டு கிளறி போட்டு 5 நிமிடம் மூடி வச்சு விடவும். 5 நிமிஷத்தால் திறந்து தக்காளி பழத்தையும் அதுக்குள்ளே போட்டு கிண்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க வேணும். அதுக்கு பிறகு உள்ளி, நச்சீரகம், மிளகு 3ஐயும் இடித்து போட்டு தேங்காய் பால் சுடுதண்ணியில் கரைச்சி போட்டு அதையும் விட்டு வடிவாக கிளறணும். எல்லாருக்கும் பிடித்தமான மீன் குழம்பு ரெடியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் சேஷன் குக்கிங்.